ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கதிர்காம பாத யாத்திரை செல்ல இருக்கின்ற சென்று வந்த அடியவர்களுக்கான ஒரு காணொலியாகத்தான் இது அமைய இருக்கின்றது. முகநூலிலே ஒரு பதிவை பார்த்திருந்தேன். அதாவது மின்னல் 24 அதாவது 24 சேனலிலே ஒரு அடியவர் ஒரு அழகாக ஒரு தகவலை பதிவிட்டிருந்தார். அவருக்கான ஒரு தகவலாகவும் அமைய இருக்கின்றது. அதாவது அவர் குறிப்பிடுகின்றார், இந்த முறை பாத யாத்திரை செல்கிற குடிநீருக்கான தட்டுப்பாடு அதிகமாக இருக்கின்றது, அரசாங்கம் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அந்த அடியவர் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். 10ஆம் நாள் பதியிலே கால் வைக்க வேண்டும் என்ற மரபு மாறி இப்போது 6 நாட்களாக, அதாவது கொடியேற்றத்துக்கு முன் 6 நாட்கள் எங்களுடைய பாதை திறக்கப்பட்டிருக்கின்றது. 10 நாட்கள் செல்ல வேண்டிய அடியவர்கள் இந்த 6 நாட்களுக்குள்ளே செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு திணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், நாங்கள் இந்த பாதையிலே விட்ட தவறுகளும் நாங்கள் இழைத்த பிழைகளால் தான் இந்த நிலவரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் எங்களுடைய யாத்திரையை முடக்குவதற்கான பல வழிகளிலும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்படியானவர்கள் எங்களுக்கான குடிநீர் தேவை ஏற்படுத்தி தருவார்களா? மற்றது, நாங்கள் எங்களுடைய முருகனுக்கு, எங்களுடைய கடவுளுக்கு நாங்கள் நேர்த்திக்கடன் வைத்து நாங்கள் தான் பாத யாத்திரை செல்லுகின்றோம். எங்களுக்கான குடிநீர் தேவை அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப காலங்களில் சென்ற யாத்திரிகள் தங்களுக்கு தேவையானவரை தாங்களே சுமந்து சென்று தங்களுடைய உணவுகளாக இருக்கட்டும், தங்களுடைய உடைமைகளாக இருக்கட்டும், தங்களுக்கு தேவையான குடிநீராக இருக்கும், அனைத்தையும் தாங்கள் சுமந்து சென்றுதான் எங்களுடைய யாத்திரைகளை மேற்கொண்டார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு அறியாவிடின் ஆரம்ப காலங்களிலே யாத்திரை புரிகின்றவர்களிடம் கேட்டால் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது செல்லுகின்றவர்கள் யாத்திரை செல்வது போன்று செல்லவில்லை, ஏதோ ஒரு சுற்றுலா பயணம் செல்வது போன்றுதான் செல்லுகின்றார்கள். இறைவனை நம்புகின்றார்களோ இல்லையோ, மற்றவர்களை நம்பித்தான் இந்த பாதையிலே செல்லுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த பாதையிலே பல அமைப்புகள் தங்களுடைய சேவைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அதாவது உகந்தையில் இருந்து குமுக்கன் மற்றும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சைவனரி கூடம், சேவல் பலம்புரியோன் அமைப்பு, ஏனைய தனியார் அமைப்புகள், உண்மையிலே விசேடமாக லவ்கலை பிரதேச செயலகம் போன்ற அரச நிறுவனங்கள், மற்றது தனியார் அமைப்புகள் இந்த சேவையினை அன்னதானம் உட்பட சகலதையும் அழகாக செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆற்றுக்கு அங்காலே குமுக்கனிலிருந்து நாங்கள் கதிர்காமம் வரை பார்க்கின்ற பொழுது சேவல் கொடியோன் அமைப்பு, சிவதொண்டர் அமைப்பினர் அவருடைய சேவைகளை வடிவாக இரவு பகலாக செய்து கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலேயே ஆரம்ப காலத்திலே, அதாவது கடந்த முறை, அதற்கு முந்தைய முறை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், ஒரு குடிநீர் தாங்கிய குமுக்கன் ஆற்றங்கரையிலிருந்து நாவலடியாக இருக்கட்டும், சின்னவட்டியாக இருக்கட்டும், சிப்பித்திடலாக இருக்கட்டும், இந்த இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு குறைந்தது ஒரு 3-3.5 மணித்தியாலங்கள் தேவைப்படும். ஆனால் இப்பொழுது மழை வெள்ளம் காரணமாக பாதைகள் போகின்ற இடங்களிலெல்லாம் உளவு இயந்திரம் புதைகின்றது, ரேசர் உடைகின்றது. இதன் காரணமாக ஒரு உளவு இயந்திரத்துக்கு இன்னும் 2 உளவு இயந்திரங்கள் உதவிக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. அப்படித்தான் இந்த குடிநீரை நாங்கள் அந்த உரிய இடங்களுக்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கின்ற வழிகளிலே இருக்கின்ற அடியவர்கள் எல்லோரும் குடிநீரை கேட்கின்ற பொழுது அவர்களுக்கும் வழங்கிவிட்டு அந்த இடைத்தங்கள் தங்குகின்ற இடங்களுக்கு வருகின்ற பொழுது குடிநீர் தாங்கி முழுமையாக வராது. அரை தாங்கி அல்லது முக்கால் தாங்கி தண்ணீர், கால் தாங்கி தண்ணீரும் கூட வந்து சேர்கின்றது. அந்த வருகின்ற தண்ணீர் அந்த இடத்திலே தங்குகின்ற அடியவர்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது. அதிலும் அங்கே கடமை புரிகின்ற பாதுகாப்பு படையினருக்கு தனியாக குடிநீர் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அங்கே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை செய்கின்ற கடல் படையினர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அங்கே அன்னதானம் வழங்குகின்ற அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. சுகாதாரத்தை மேற்கொண்டு அதாவது சுகாதார முகாம் அமைத்திருக்கின்ற அவர்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டும். இப்படி பலருக்கும் குடிநீரை நாங்கள் இல்லை என்று சொல்லாமல் எல்லோருக்கும் வழங்க வேண்டியவர்களாக அந்த இடத்திலே சேவை புரிகின்றவர்கள் அவருடைய சேவைகளை திறமையாக தியாக சிந்தனையோடு செய்ய வேண்டியிருக்கின்றது. இன்னொரு நபர் அந்த காணொளியின் பதிவுக்கு கீழே குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு அமைப்பினுடைய பேரை குறித்து இவர்கள் ஊராக காசற விடுகின்றார்கள், இவர்கள் ஏன் அந்த இடத்திலே சேவை ஒழுங்காக செய்யவில்லை? உண்மையிலே நான் அதற்கான பதிவினை அதிலே இட்டிருக்கின்றேன். நாங்கள் இருந்த இடத்திலே இருந்து ஊடகங்களுக்கோ அல்லது பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து விட்டு போக முடியும். ஆனால் அந்த களத்திலே நின்றவனாக, அந்த களத்திலே பல வருடங்களாக சேவை செய்தவனாக நீங்கள் அந்த இடத்திலே நின்று அவர்களோடு இணைந்து அந்த சேவையை மேற்கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு அதனுடைய கஷ்டம், அதை எவ்வாறு நடத்துகின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்தி நீங்கள் ஊடகங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு போக முடியும். இதன் காரணத்தால் எதிர்காலத்தில் எங்களுடைய பாத யாத்திரைக்கான இருப்பு, எங்களுடைய யாத்திரைக்கான கேள்வி இன்னும் குறைந்து கொண்டுதான் போகின்றது. காரணம், நாங்கள் அவசரமாக ஏதோ ஒரு நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டால் நாங்கள் போதுமன்ற ரீதியிலே 3 நாட்கள் 4 நாட்கள் நீங்களுடைய யாத்திரையை மேற்கொண்டு நீங்கள் கதிர்காமம் சென்று விடுகின்றீர்கள். அங்கே அதை நிருபர்களிடம் உங்களிடம் கேள்வி கேட்கின்றனர், நாங்கள் 4 நாட்களுக்குள் வந்துவிட்டோம், 5 நாட்களுக்குள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் அழகாக நீங்கள் ஏதோ ஒரு திறமையானவர்கள் மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்துவிட்டு போய்விடுவீர்கள். ஆனால் இதை அடிப்படையாக கொண்டு அடுத்த முறை கதிர்காமத்திலே இடம்பெறுகின்ற கூட்டத்தொடரிலே
இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இத்தனை பேரிடம் கருத்து கணிப்பு எடுத்தோம், இவர்கள் இத்தனை நாட்கள் போதும் என்று கூறுகிறார்கள், ஆகவே 6 நாட்கள் போதுமானது என்ற கருத்தை இம்முறையும் கூட அவர்கள் அந்த கூட்டத்தொடரில் வைத்திருந்தார்கள். அதன் காரணம் மற்றது நாங்கள் விடுகின்ற பிழைகள், உட்காத பொருட்கள், அதாவது காட்டிலே வாழுகின்ற ஜீவராசிகளுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை நாங்கள் அந்த கானகத்திலே விட்டு செல்கின்றோம். இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றது. இதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே ஆரம்ப காலத்திலே யாத்திரை புரிந்தவர்கள் தங்களுக்கு தேவையான குடிநீர் தொடக்கம் உணவு முதல் அவங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் அவர்கள் சுமந்து சென்றுதான் அந்த யாத்திரையை மேற்கொண்டிருந்தார்கள். நாவலடி என்னும் இடத்திலே அந்த இருக்கின்ற மடுவிலே வளர்ச்சி நீங்கள் ஆரம்ப காலத்திலே யாத்திரை புரிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்திலே குழிகளை தோண்டு அதிலே வருகின்ற நீரை எடுத்து சூடாக்கி ஆற வைத்து அதை பருகிவிட்டுத்தான் அவர்கள் யாத்திரை அவ்வளவு தியாக சிந்தனையோடும் இறை சிந்தனையோடும் இந்த பாதையிலே யாத்திரை மேற்கொண்டார்கள். ஆனால் இப்போது யாத்திரை மேற்கொள்கின்றவர்கள் ஏதோ ஒரு சுற்றுலா செல்வது போலே இறைவனை நம்புகின்றார்களோ இல்லையோ மற்றவர்களை நம்பி செல்லுகின்றார்கள் என்பதுதான் திண்ணம். அப்படி நாங்கள் இனி எதிர்வரும் காலங்களில் நாங்கள் எங்கள் வாயிலே வந்ததைப் போலே அந்த ஊடகங்களுக்கு எல்லோர் கையிலும் இப்போது செல்போன் இருக்கின்றது. அவர்கள் விரும்பியவாறு விரும்பிய தகவல்களை பதிவிட்டு சென்று விடுவார்கள். இதனுடைய தொன்மை, இதனுடைய ஆழம், இதனுடைய மரபு தெரியாதவர்கள் தான் இவ்வாறான கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. இந்த கருத்துக்களை வலைத்தளங்களில் பதிவிடுகின்ற ஊடகங்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், எதிர்காலத்தில் எங்களுடைய யாத்திரையை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு எங்களுடைய யாத்திரையின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு எங்களுடைய வார்த்தை பிரியங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளோடு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அடுத்த முறையேனும் நாங்கள் சரியான முறையிலே சரியான வழியில் எங்களுடைய யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். சாதாரணமாக எல்லா அமைப்புகளிடையும் நாங்கள் அவதூறுகளை பரப்பிவிட்டு செல்ல முடியும். ஆனால் அவர்கள் தற்போதைய இளம் தலைமுறையினர் இவ்வாறான சிந்தனைகளோடு இந்த பாதையிலே எவ்வளவு அழகான புனித சேவையினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உலகத்திலே, எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய பிரதேசத்திலே இவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருந்தும் இந்த காலங்களிலே இவ்வாறான சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்து இவ்வாறான இளைஞர்கள் ஒன்று கூடி அழகான சேவைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஊக்கத்தை கொடுக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் மனங்கள் நோகின்ற அளவுக்கு, அந்த அமைப்பினை வழிநடத்தி செல்கின்ற மனங்கள் நோகின்ற அளவுக்கு சாதாரணமாக கதைத்து விட்டு செல்லக்கூடாது என்பது என்னுடைய பணிவான கருத்து. உண்மையிலேயே எல்லாம் எங்களுக்குள்ளே 1000 அமைப்புகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு சிந்தனையோடு இந்த பாதையிலே பயணம் செய்கின்றோம். மக்களுக்கான அடியவர்களுக்கான சேவைகளை முன்னெடுக்க வேண்டும், பக்திபூர்வமான சேவைகளை முன்னெடுக்க வேண்டும், ஒழுங்கான முறையிலே நேர்த்தியான முறையிலே தியாக சிந்தனையோடு நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சேவைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் எல்லா அமைப்புகளும் அந்த இடத்திலே சேவைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏதோ அவர்களுக்கு உதவி செய்து விட்டோம் என்பதற்காக அவர்கள் எங்களுக்கு அடிமைகளும் இல்லை. நாங்களும் எங்களுடைய வாயால் கண்ட மாதிரி கதித்து விட்டு செல்ல முடியாது. நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது இறைவனுக்கான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், நல்ல அன்பான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இன்னொருடைய மனங்களை நோகாத மாதிரி நாங்கள் யாத்திரை புரிகின்ற, நாங்கள் இந்த பாதையிலே பயணம் செய்கின்ற அடியவர்களாக, முருகனின் அடியவர்களாக எங்களுடைய வார்த்தையிலே இருக்கின்ற வார்த்தைகள் குளிர்ந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் ஒரு சேவை அமைப்போ அல்லது ஒருவரோ எங்களுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை என்றால் அவன் சித்தம், இறைவன் சித்தம் என்றுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவனுள்ளாலே அவன்தாள் வணங்கி அவனின்றி ஒரு அணுவும் அசையாதென்று சொல்வார்கள். இறைவனுடைய சித்தம் எங்களுக்கு இதுதான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த முறை நாங்கள் இன்னும் நல்லவர்களாக, இன்னும் எங்களை புனிதர்களாக மாற்றிக்கொண்டு இந்த பாதையிலே பயணம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உண்மையிலேயே இங்காலே உகந்தையில் இருந்து குமுக்க நாட்டங்கரை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சைவநெறி கூடம் குடிநீர் வழங்குகின்றார்கள், அன்னதானம் வழங்குகின்றார்கள். அதே போன்று பலம்புரியோன் அமைப்பினர் குடிநீர் சேவையை மிகவும் திறமையான முறையில் இணைந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். லகுலை பிரதேச சபை அனைத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே கூமனியை தாண்டி பார்க்கப்போன சேவக்குடியோன் அமைப்பினர் அழகாக அவர்கள் தியாக சிந்தனையோடு நல்லபடியாக அவருடைய குடிநீர் சேவையினை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாவலடியிலே இருந்து வியாழை மற்றும் சிப்பிதிடல் போன்ற பிரதேசங்களில் சிவதொண்டர் அமைப்பினர் அழகான முறையிலே அவர்களால் முடிந்த அளவுக்கு இரவு பகலாக ஓடி அவருடைய குடிநீர் சேவையினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்காக அந்த குடிநீர் சேவையை மேற்கொள்ளவில்லை. இந்த பாதையிலே பயணம் செய்கின்ற அடியவர்களுக்காக நாங்கள் இந்த சேவையினை மேற்கொள்ள வேண்டும். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிற இடங்களுக்கு நாங்கள் குடிநீரை வழங்க வேண்டும் என்றுதான் இந்த சேவையினை எல்லா அமைப்புகளும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய அடியவர்கள் அவங்க இருக்கின்ற இடம், போகின்ற இடங்கள், முகம் கழுவுவதற்கு, கை கழுவுவதற்கு, ஏனைய உபாதைகள் கழிப்பது எல்லோருக்கும் நாங்கள் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அப்படி அல்ல. நாங்கள் இறைவனை நாடி இறை சிந்தனையோடு இந்த பாதையிலே பயணம் செய்கின்றோம்.
செய்கின்றோம், யாத்திரை புரிகின்றோம். ஆகவே வழங்குகின்ற ஒவ்வொரு குடிநீரையும் சரியான முறையிலே நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனாவசியமாக வீண்விரயம் செய்வோமாக இருந்தால் நாங்கள் இந்த பாதையிலே பாவம் செய்து எங்களுடைய யாத்திரையை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்பதை நீங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த முறையனும் சிந்தனையோடு நல்ல வார்த்தை பிரிகங்களோடு நாங்கள் பொது தளங்களுக்கு தகவல் வழங்குகின்ற பொழுது நல்ல நல்ல தகவல்களை எங்களுடைய பாதையின் புனிதத்தையும் தொன்மையையும் அடுத்த தலைமுறைக்கு இந்த பாதையினை விட்டு செல்லுவதற்கான வழிகளை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எல்லோரும் நல்ல சிந்தனைகளோடு அடுத்த முறை ஒன்றாக நல்ல சிந்தனைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நாங்கள் இந்த பாதையிலே பயணம் செய்வோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.